ஹாய் ஹலோ திஸ் இஸ் விக்கி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்திருப்போம், திரும்ப செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் அது ஏன் அப்படின்னு தெரியவே தெரியாது. நம்மளும் கேட்டிருப்போம் பல பேர்கிட்ட, ஆனால் இது வரைக்கும் பதில் தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம தமிழர்களோட கலை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயில்கள் தான். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நம்மளுடைய கலாச்சாரங்கள், பண்பாடுகள் இன்று வரைக்குமே காட்டப்பட்டிருப்பது கோயில்களோட வழியாக தான். அந்த கோயில்களில் நம்ம ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். அது என்னென்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோயில்கள் குறிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்களோட ஒதுக்குப்புறமாகவும் மலை உச்சிகள்லையும் அமைக்கப்பட்டிருக்கும். அது ஏன் ஊர்களுக்கு ஒதுக்குப்புறமாக மலை உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து காந்த விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து மலைகளோட உச்சிகளில் அதிகப்படியான கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது நம்ம கோயில்களுக்குள்ளே போன ஒன்றும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நின்று தான் சாமி கும்பிடணும். நடுவில் நின்று கும்பிட்டா ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் கூட நம்ம விலக்கி விடுறோம். இப்போ வரைக்கும் கோயிலுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நவுத்தி விடுறோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களோட கர்ப்பகிரகத்தில் தான் வந்து அதிகப்படியான காந்த விசை இருக்கும். அதனால தான் கோயில்களோட மையப்பகுதிகளில் முக்கியமான சுவாமியை வச்சு வழிபடுறோம். அந்த மையப்பகுதிகள் 4 புறங்களில் 3 புறங்களில் வந்து சுவரால் சூழப்பட்டிருக்கும். நடுவில் ஒரே ஒரு வழியாக தான் வந்து நீங்கள் சாமியவே பார்க்க முடியும். தீபாராதனை எல்லாமே அந்த வழியாக மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற மொத்த காந்த விசையும் ஒன்று சேர்த்து அந்த நடு வழியாக வந்து நம்ம கொண்டு வரும்போது வெளியே வந்த உடனே அது 2 புறமாக பிரிஞ்சு போகும். அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறப்ப முழு காந்த விசையும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் மேலே விழணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம 2 பக்கமும் நின்று சாமி கும்பிட்டுருக்கோம். அடுத்தது கோவிலை வந்து சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா, இடமிருந்து வளமா, அதாவது கிளாக் வைஸில் தான் சுற்றி வரணும். வளம் இருந்து இடமா, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தத்தோட அந்த விசைகளோட சுற்றுவட்ட பாதை பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளம்தான். அது மாதிரி அது கூடயே சேர்ந்து சுற்றும் போது அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மேலே விழுகுது அப்படிங்கிறதான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரீசன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கர்ப்பகிரகத்துலலாம் வந்து ஒரு விளக்கு வந்து தொடர்ந்து எரிஞ்சு கொண்டுட்டே இருக்கும். அது ஏன் எரிஞ்சிட்டே இருக்குது? அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பூஜையெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பகிரகத்தை வந்து திரை போட்டு மூடியிருப்பாங்க, அல்லது ஒரு சின்ன டோர் போட்டு மூடியிருப்பாங்க. அடுத்தது அந்த தீபாராதனை காட்டும் போது தான் வந்து நம்ம வந்து அந்த திரையை விளக்குவோம். அது மாதிரி விளக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காந்த விசை வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த ஒளி மூலமாக உங்களை வந்து சேருது அப்படிங்கிறதான் உண்மையான ரீசன். அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம வந்து கோயில்களில் பிரசாதம் சாப்பிட்றது நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம். அந்த பிரசாதங்கள் குறிப்பாக வந்து சக்கரை பொங்கல், புளியோதரை இதெல்லாம் கோயில்களுக்குள்ளே இருக்க கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நம்ம என்ன தான் வீட்டில் சமைச்சாலுமே அந்த ஒரு சுவை வந்து அதில் வரவே வராது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தொடர்ந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், கோயிலில் இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த பிரசாதத்து மேலேயும் பொங்கல் மேலேயும் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு அதனுடைய சுவை நல்லா இருக்குது, அது ரொம்ப சக்தியுடையது அப்படின்னு நம்பப்படுறதுக்கு காரணமே அது மட்டும்தான். அடுத்தது நம்ம வந்து ஒரு புதுசாக வண்டி வாங்கினோம்னாவோ அல்லது புதுசாக ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா, அந்த தாலியை, அந்த சாவியை, அதையெல்லாம் வந்து கோயிலோட கர்ப்பகிரகத்தில் வச்சு அந்த சாமிகிட்ட வழிபட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து சில பேர் வந்து மூட நம்பிக்கை, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வச்சு வழிபடும் போது, அந்த பூஜையெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற காந்த விசைகள், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உட்கரிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த உலோகங்களுக்கு இருக்குது. அது வந்து உட்கரிக்கிச்சு அதை வந்து தொடர்ந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அந்த உலோகத்திலேருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம அந்த ஒரு சாவியை கையில் எடுக்கும் போதும், அந்த தாலியை தொடும் போதும் அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்கு பாஸ் ஆகுது. அடுத்து கோயில்களுக்கு போனாவே குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மணி எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா, அது ஒரு பல வகையான உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கும். குறிப்பாக இரும்பு, செம்பு, ஈயம் அதில் அதிகப்படியாக இருக்கும். அதில் இருந்து வரக்கூடிய ஒளியை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடதுபுற மூளை, வலதுபுற மூளை 2 சமநிலை அடையுது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து அப்படிப்பட்ட ஒளியை எழுப்பக்கூடியது. அதனால தான் இந்த ஈயம், செம்பு, இரும்பு இதையெல்லாம் வந்து அதில் பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட கலசம். இதை பற்றி எதுக்கு நான் பேச போகிறேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஊர்களில் வந்து இருக்கிறதுலையே உயரமான கோபுரம் எதுவாக இருக்குன்னா அது கோயிலோட கோபுரமாக தான் இருக்கும். அப்போல்லாம் இவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது. அதுதான் வந்து அன்றைக்கி இடிதாங்கியாகவும் செயல்பட்டு இருந்தது. அந்த ஊர்லேயே வந்து இடி இறங்காமல் இருக்க காரணமே அந்த கோயிலோட கலசங்கள் தான். அது வந்து கோயிலோட கலசங்கள் வந்து அந்த இடியை ஈர்த்து நியூட்ரலைஸ் பண்ணி பூமிக்குள்ளே அனுப்பிடும். அதுதான் உண்மையாக அன்னையிலலாம் நடந்துட்டு இருந்தது. அடுத்தது கோயிலோட சுற்றுவட்ட பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிப்பகுதியில் ஒரு கொடிக்கம்பம் நட்டப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து சுற்றி இருக்கிற ஏரியாவில் இடி விழுகாமல் தடுக்கக்கூடிய ஒன்றா, வந்து கோயில்களோட வெளிப்புற பகுதிகளில் இடி விழுகாமல் தடுக்கக்கூடிய ஒன்றா அது பயன்பட்டு இருந்திருக்கு.
அடுத்தது எவ்வளவு பெரிய கோயிலாகவே இருந்தாலும் அதனுடைய கதவுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். எந்த கோயிலோட கதவுகளும் பெரிய கோயில்களை சொல்ல வரேன், எந்த பெரிய கோயிலோட கதவுகளும் பார்த்தீங்கன்னா இரும்பால் செய்யப்பட்டிருக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய இடிதான் இறங்கினாலும், எவ்வளவு பெரிய மின்னூட்டம் ஒரு மரத்தில் பாஞ்சாலும் அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அதை வந்து பூமிக்கு அனுப்பக்கூடிய தன்மை மரத்துக்கு இருக்குது. அதனால தான் வந்து அதனுடைய கதவுகளை மட்டும், கோயிலோட கதவுகளை மட்டும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். முன்னவே சொன்ன மாதிரி கலசங்கள் வெறும் இடிதாங்கியாக மட்டும் பயன்படல, இது ஒரு ஸ்டோரேஜாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கலசத்துக்குள்ளேயும் வந்து நவதானியங்களையும் உள்ள சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த நவதானியங்களை வந்து ஒரு இயற்கை பேரிடர் நடந்து எல்லாமே தங்களுடைய பயிர்கள் அனைத்துமே நாசமாயிட்டா கூட அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற நவதானியங்களை வச்சு தங்களுடைய பயிர்களை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து அந்த கலசத்துக்குள்ள நவதானியங்களை வச்சிருக்காங்க. இந்த கலசங்களை வந்து குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் அப்படிங்கிற பேர்ல 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி அமைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிரோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் அதனால வந்து உயிர் சக்தியோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த பயிரில் இருக்கிற உயிர் சக்தி போயிடும். அதனால வந்து அடுத்த வெள்ளாமை நல்லா கொடுக்க முடியாது. அதனால தான் இயற்கை பேரிடர் நிகழ்றதோ இல்லையோ அந்த ஊரில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து குடமுழுக்கு மட்டும் நடந்துகிட்டே இருக்குங்க. சரி, நிறைய அறிவியல் பூர்வமாக தான் இந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் பழங்காலத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாதுங்க. இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உண்மையால நீங்களே உணர்வீங்க. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க கூட தாராளமாக கோயிலுக்குள்ளே போயிட்டு வரலாம், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணரலாம். இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். உங்களுக்கும் இது போக ஏதாவது தெரியணும் அப்படின்னா கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட் டைம் எனக்கு நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாகவும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அது மூலமாக நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். வரப்போகிற வீடியோக்கள்லையும் நாங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்போம். தேங்க்யூ.